Shasha food. Shasha food. சவுத் இந்தியா ஸ்டைலில் செய்யக்கூடிய தூனா கிரேவிக்கு தேவையான பொருட்கள்: அனைவரும் நலம் பெற வாழ்த்துக்களோடு ஆரம்பம் செய்வோம். இப்படியும் ஈஸியாக டேஸ்டியாக சவுத் இந்தியா ஸ்டைலில் தூனா கிரேவி செய்ய முடியுமான்னு நீங்களே நினைக்கிற அளவுக்கு டேஸ்டான தூனா கிரேவி எப்படி செய்வது பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆயில் சேர்த்துட்டு 2 சிறிய துண்டு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயில் சேர்த்துட்டு ஜீரகம் பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் 2, தக்காளி 1, 2 பெரிய அளவு பச்சை மிளகாய் எடுத்துட்டு இதே போல் பொடிசாக கட் செஞ்சு எடுத்துக்கோங்க. முதலில் பொடிசாக கட் செஞ்ச பெரிய வெங்காயத்தை எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த தூனா கிரேவி என்னோடய ஹஸ்பண்ட்லேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் தான் முதலில் எனக்கு இந்த தூனா கிரேவி சொல்லி கொடுத்தாங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிய பிறகு பொடிசாக நறுக்கின தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்குறதுக்காக இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்துடுறேன். உப்பு அதிகமாக சேர்க்க தேவையில்லை, தூணால் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் 1 டீஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு உப்பு செக் செஞ்சுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த அளவு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் வதங்கிய பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதின் பச்சை வாசனை போகும் வரை லேசாக வதக்கி விட்டுடலாம். மிளகாய்த்தூள், சில்லி பவுடர் 1 டீஸ்பூனிலிருந்து 2 டீஸ்பூன் அளவு வரை சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்திற்கு தேவையான அளவு சில்லி பவுடர், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுடலாம். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர், மிளகுத்தூள் சேர்த்துடுறேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடுறேன். கரம் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷனலாக எடுத்துக்கோங்க. மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு லேசாக வதக்கி விட்டுடலாம். 1 கப்பு அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு 1 கப்பு அளவு வாட்டர் ஆட் செஞ்சுட்டு நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 4 நிமிடங்கள் நல்லா கொதிக்க வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிடுங்க. இந்த அளவு இந்த மசாலா பொருட்களுக்கு 150 கிராமிலிருந்து 200 கிராம் அளவுள்ள தூணாடின் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. நான் 160 கிராம் அளவுள்ள தூணாடின் எடுத்திருக்கேன். தூணாடின் உள்ள தூணா கூட சேர்ந்துருக்கோம்ல எண்ணெய், தண்ணி, வினிகர் போன்றதை எல்லாத்தையும் வடிச்சிட்டு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ 4 நிமிடம் ஆகிடுச்சு. நம்ம தேவையான அளவு தூணாவை இதே போல் சின்ன சின்னதாக கட் செஞ்சுட்டு சேர்த்துக்கோங்க. எப்போதுமே நம்ம தூணா சேர்க்கும்போது அதோட எண்ணெய், வினிகர், தண்ணி எல்லாம் சேர்க்க தேவையில்லை. அது சும்மா கெட்டு போகாமல் வச்சுருப்பாங்க. அதனால் அதெல்லாம் வடிச்சிட்டு தூணா மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் உடம்புக்கு நல்லது. தூணா சேர்த்து நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் மூடி போட்டு 4 நிமிடங்கள் கொதிக்க வச்சிடுங்க. இந்த கிரேவி சப்பாத்தி, பராட்டா, இட்லி, தோசை கூட சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ 4 நிமிடம் ஆகிடுச்சு. மூடியை திறந்து நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் செஞ்சுக்கோங்க. சில பேருக்கு தூணாவோட அதோட வாசம் ரொம்ப பிடிக்காமல் இருக்கும். அவங்க மட்டும் ஸ்பைஸியாக கொஞ்சம் சில்லி பவுடர் அதிகமாக, பச்சை மிளகாய் சேர்த்து செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு மல்லிக்கீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிடம் மட்டும் மூடி வச்சிடலாம்.
2 நிமிடங்கள் ஆகிடுச்சு. இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ், டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் ஆப்ஷனல் தாங்க. ரொம்பவே டேஸ்டான தூணா வச்சு நம்ம சவுத் இந்தியா ஸ்டைலில் கூட கிரேவி செய்ய முடியுமான்னு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான தூணா கிரேவி சப்பாத்தி, புரோட்டா, இட்லி, தோசை கூட சாப்பிட ரொம்பவே அருமையாக ரெடி ஆகிடுச்சு. சவுத் இந்தியா ஸ்டைலில் செய்யக்கூடிய தூணா கிரேவி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எங்கள் வீட்டு குட்டீஸ் தூணா கிரேவியோட சப்பாத்தி வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அனைவரும் நலம் பெற வாழ்த்துக்களுடன் நிறைவு பெறுவோம். Shasha food.